வணக்கம். ரெயின்போ 360ல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு கதை நேரத்தில் மகாபாரதத்துலேருந்து ஒரு சம்பவம். மகாபாரதத்தில் நிச்சயமாக இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சந்தேகங்கிறது மிக கொடிய நோய். சந்தேகம் சந்தோஷத்தின் எதிரி. மகாபாரதத்தில் இதற்கான ஒரு கதை உள்ளது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடப்பது உறுதியாகிவிட்டது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும், கௌரவர் பக்கம் பீஷ்மர், துரோணர், அவர் மகன் அஸ்வத்தாமன், கர்ணன் அப்படின்னு பல வீரர்கள் களத்தில் இறங்குவாங்க. அப்படி இருக்கும்போது பாண்டவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்ற குழப்பத்தில் இருந்தார் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா துரியோதனன்ட்ட சமாதான தூது செல்ல புறப்படுறார். ஹஸ்தினாபுரம் போய் திருதராஷ்டிரன், துரியோதனன், கர்ணன், துரோணர் எல்லாரையும் பார்த்து வணக்கம் அஸ்வத்தாமனை பார்த்த கண்ணன் அவனை தனியாக கூப்பிட்டு போகிறாரு. இதை துரியோதனன் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கான். அஸ்வத்தாமன்ட்ட நலம் விசாரித்த கிருஷ்ணர் தான் கையில் இருந்த மோதிரத்தை நழுவ விட்டார். அது பூமியில் விழுந்தது. அதை குனிஞ்சு அவன் எடுத்து அஸ்வத்தாமன் மோதிரத்தை கிருஷ்ணர்கிட்ட கொடுக்க வரும்போது அவர் வானத்தை காமிச்சு பேசுகிறாரு. அவனும் வானத்தை பார்த்துட்டு மோதிரத்தை இவருக்கு போட்டு விட்றான். அப்போது துரியோதனன் என்ன நினச்சிக்கிறான், அஸ்வத்தாமன் கிருஷ்ணன்கிட்ட நான் கௌரவர் பக்கம் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு சாதகமாகவே செயல்படுவேன், இந்த பூமி வானத்துக்கு மேல் சத்தியம் அப்படின்னு சொல்கிறான்னு அவன் துரியோதனை நினச்சிக்கிறான். போர் துவங்கியது. சிரஞ்சீவியான அஸ்வத்தாமனை அவன் எங்கேயுமே சேனாதிபதியாவோ போர்லேயே ஈடுபடுத்தலை. 17ஆம் நாள் போரில் துரியோதனன் கால் தொடையெல்லாம் அடிபட்டு யுத்த களத்தில் இருக்கிறான். அப்போ அஸ்வத்தாமன் துரியோதனனை சந்திக்கிறான். சிரஞ்சீவியான என்னை இந்த போரில் சேனாதிபதியாக நியமித்திருந்தால் இந்த போரின் முடிவு மாறி இருக்கும்னு அஸ்வத்தாமன் சொல்கிறான் துரியோதனன்ட்ட. அதுக்கு துரியோதனன் சொல்கிறான், நீ தான் பாண்டவர் பக்கம் இருப்பேன்னு கிருஷ்ணன்ட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தியே, உன்னை சேனாதிபதி ஆக்குறதுன்னு கேட்குறான். நான் எப்போ சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு கேட்குறான் அஸ்வத்தாமன். அப்போது அந்த சமாதான தூது வந்தப்போ கிருஷ்ணனோட பேசிகிட்டு இருந்தப்போ நடந்த விஷயத்தை விளக்குறான் துரியோதனன். அதுக்கு விரக்தியோடு சிரிச்சிட்டு அஸ்வத்தாமன் சொல்கிறான், அன்னைக்கு கிருஷ்ணன் கையிலேருந்து மோதிரம் நழுவி கீழே விழுந்துச்சு, அதை எடுத்து கொடுத்தேன், அவ்வளவுதான். மற்றபடி நலம் விசாரிப்பு மட்டும்தான் நடந்தது. நீ சந்தேகத்தினால உன்னுடைய தோல்வியை நீயே தழுவி கொண்டாய். நீ அப்போதே என்னிடம் இதை பற்றி விளக்கம் கேட்டிருந்தால் நான் தெளிவாக சொல்லி இருப்பேன். அப்போதே கேட்காதனால இப்போ நீ தோல்வியை தழுவிட்ட அப்படின்னு சொல்லி அஸ்வத்தாமன் சொல்கிறான். சந்தேகம்னு ஏற்பட்டால் அதை பற்றி சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டு தெளிவு பெற்றுடணும். அப்படி இல்லைன்னா துரியோதனன் மாதிரி தோல்வியை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். சந்தேகம் ஒரு மிகப்பெரிய நோய், கொடிய நோய். நன்றி, வணக்கம்.